ஸோ மை டே வியூவர்ஸ், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஸோ விரால் மீன் பிடிக்க தாங்க வந்திருக்கோம். விரால் மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் சின்ன மீனுங்களை பிடிக்கணும். சின்ன மீனுங்களை பிடிக்கிறதுக்காக விசிறி வலையை போட்டு கெண்டை, ஜிலேபி, புறாகாசி மீன்களை பிடிக்க வந்திருக்கோம். ஸோ விசிறி வலையை போட்டு நான் பிடிக்கிறதுனால கெண்டை மீனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக டேமேஜ் ஆகுது. ஸோ மண்டை போய் அதில் மாட்டிக்கிட்டு செதில்லாம் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுனால அந்த மீன் நான் விரால் கோத்து போடும்போது கெண்டை மீன் அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாட்டேது, ஸ்விம் பண்ண மாட்டேது. ஸோ அவ்வளோ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிலேபி, புறாகாசி மேலே நான் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த விசிறி வலை வீசும்போது ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓவர் டைம் ஆயிடுச்சு. அதனால் நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணோன்னா ஜிலேபி, புறாகாசி மீன் அதிகமாக பிடிச்சி எல்லாத்தையுமே விராலுக்கு கோத்து போட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிவிட்டு எல்லா மீனையுமே பிடிச்சி கோத்து போட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக கெண்டை மீன் தான் அதிகமாக போடணும். ஆக்சுவலாக கெண்டை மீன் அவ்வளோ ஆக்டிவாக இல்லாதனால நான் ஜிலேபி, புறாகாசி மேலே ரொம்ப ஆர்வமாக எல்லாத்துலேயும் தெளிவாக போட்டேங்க. ஸோ நாளைக்கு காலையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் எல்லா மீனையும் கோத்து போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. தி நெக்ஸ்ட் டே நம்ம நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா விராலுக்கு தூண்டில் போட்டு போயிருந்தோம். ஸோ அதை நம்ம எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு நானும் வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு. நண்பன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு தூண்டில் எடுக்க போகிறோம். என்ன நண்பா அங்கே போயிருக்கா? மாட்டலையா? ஆஹா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றமே மிச்சம். ஃபஸ்ட்டு தூண்டி நம்மளை ஏமாத்திருச்சு, இறைய மட்டும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் கவலைப்பட வேணாம் மக்களே. அடுத்த தூண்டில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். நண்பன் எடுக்க போகிறாப்புல. ஏய், இங்கே தானே போட்டேன். டைட் பண்ணிட்டு தானே போனேன் மாமி. மீன் அடிச்சு போயிருந்து மாமா அங்கே விட்டுருக்கு. இரு வரேன், இழுத்து கொடு, மேலே கூட நான் பார்க்குறேன். கீழே போப்பியா? ஸோ நம்ம விராலுக்கு போட்ட துணில் பார்த்தீங்கன்னா அதை இழுத்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. சத்தியமாக அவ்வளோ தூரம் போக நான் எதிர்பார்க்கலடா. இங்கே தாண்டா போட்டேன். ஆக்சுவலாக அதை இழுத்துட்டு உள்ளே போயிடுச்சு. நான் அதை டைட் பண்ணாமல் விட்டுட்டேன். சாரி டாடி, அவ்வளோ தூரம் போக நினச்சி பார்க்கலடா. போடி அப்பா. ஸோ அது பார்த்தீங்கன்னா விரால் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடுச்சு போல் மாட்டிக்கிட்டு. ஸோ நண்பர் இப்போ அதை எடுக்க போகிறாப்புல. லூஸ் விடுவா. என்னடா அவ்வளோ தூரம் போயிருக்கு? டக்கம் வந்துச்சே மாமே. நான் அவ்வளோ தூரம் போக பார்க்கல மாமே. பாம்பு மாட்டினா விட்டு வந்துரு. ஸோ ஒரு வழியாக நண்பன் பார்த்திங்கன்னா அந்த மாட்டிகிட்டு போன தூண்டியில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராப்புல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட் ஃபிஷ் மாட்டி இருக்குது. சூப்பரு, காட்டு. வந்துரு.
ஐயோ ஆமாம், கட்டையில் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு உயிர் தப்பிக்கிறதுக்காக. அதான் கட்டையில் தான் உயிர் தப்பிக்கிறதுக்காக மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. லைட்டே மாட்டி இருக்கோ. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல சைஸ் மாமி. பெருசு இல்லை, இப்படி 1.5 கிலோ இருக்குல்ல? 1.5 கிலோ இருக்கும்ல? விராலுக்கு துணியில் போட்டால் தேலிலாம் மாட்டுது. அது செத்துருச்சு. செவிட் ஒன்னே மாட்டேங்குது. ஸோ மை டே வியூவர்ஸ், ஸோ நேற்று நைட்டே மாட்டினால பார்த்தீங்கன்னா செத்துருச்சு. வாயில் வேறு கையை வச்சு கடிச்சிச்சு மீன். ஸோ நண்பன் கையை வேறு கடிச்சிருச்சு. ஒரு 5 கிலோ. சரி கட் பண்ணிடலாமா? நூலை கட் பண்ணிடலாமா? எடுத்துட்டியா? சூப்பர். மீனை கிட்ட வர நீ ஏன்னா போன கிட்ட வரையா? பங்கம் பங்கம் இன்னும் போடு போடு. சரியான சைஸ். ஸோ ஓகே, நமக்கு 2வது தூண்டிலே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த தூண்டிலில் பார்ப்போம் மக்களே. நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஜி எடுக்க போயிருக்காரு. ஜி மாட்டிச்சுன்னா சொல்லுங்கள் ஜி, மீனோட வாங்க. ஆவோ ஜி ஆவோ. இதோ இங்கேருந்து போ. ஸோ நண்பர் எடுக்க போகிறாரு. ஸோ நான் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியாச்சும் ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன். எடுங்க ஜி எடுங்க ஜி, கண்டிப்பாக ஒரு மீனாவது விட வாங்க ஜி உயிரோட. ஏய் ஆனால் மாட்டிருக்குடா. பாம்பு இருக்கலாமா? ஸோ மீன் இல்லை. ஸோ ஏமாற்றமே மிச்சம், ஏமாற்றமே மிச்சம். அதான் மீனை மட்டும் அழகாக உருவிட்டு போய் சாப்பிடுச்சு. ஆவோ ஜி ஆவோ. ஃபிஷி நகியா, ஃபிஷி நகி. சரி ஓகே.